இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விடுகதைகள். பகுதி 35. 30 விடுகதைகள் கேட்க போறேன். ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடி நேரம் இருக்கும். 10 வினாடிக்கு அப்புறம் விடை உங்களுக்கே தெரிய வரும். இப்ப விடுகதையை சொல்லவா? கண்டது 20, எடுத்தது 10 பேர், உண்டது ஒருவர். அவர்கள் யார்? கண், கை விரல்கள், வாய். கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். அது என்ன? வேர்க்கடலை. கண்ணாடி குண்டு காற்றிலே பறக்குது, கையாலே தொட்டால் காணாமல் போகுது. அது என்ன? நீர்க்குமிழி. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அது என்ன? நிழல். கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும். அது என்ன? அத்திமரம். கண்ணுண்டு செவியில்லை, கண்டிடும் கேட்டிடும். அது என்ன? பாம்பு. கண்ணுக்கு தெரியாததை கணப்பொழுதில் காட்டிக் கொடுக்கும். அது என்ன? பூதக் கண்ணாடி. கண்ணுக்கு தெரியாதவன் கண்ணை மறைப்பான். அவன் யார்? கண் இமை. வெள்ளை போர்வைக்குள் 8-10 பிள்ளைகள். அது என்ன? வெள்ளை பூண்டு. கந்தை துணியை கட்டிக்கொண்டு முத்துப்பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தாள். அவள் யார்? சோளக்கதிர். கருத்த கட்டிலின் மீது காரிகையாம், விரிக்கும் எடுப்பாம், எடுக்கும் விரிப்பாம். அது என்ன? தோசை. கல்லிலே காய்க்கும் பூ, தண்ணீரிலே மலரும் பூ. அது என்ன? சுண்ணாம்பு.
கல்லை தூக்கி சட்டியில் போடுகிறோம். கல் உடைகிறது, சட்டி உடையவில்லை. அது என்ன? கல்லுப்பு. கவிழ்ந்து பூ பூத்து நிமிர்ந்து காய் காய்க்கும். அது என்ன? எள் செடி. கழுத்தை வெட்டுவார், கையை வெட்டுவார். அவரை ஏன் என்று கேட்போர் யாரும் இல்லை. அவர் யார்? தையல்காரர். கருத்த சதுரக்கட்டை, கருத்து பூக்கும் குட்டை. அது என்ன? கரும்பலகை. கருத்த மேகம் கண்ணீர் விடும்போது கருத்த காளான் கம்பியிலே படருது. அது என்ன? குடை. கருத்திருக்கும் அரங்கத்திலே வெண்பந்து விளையாடுது. அது என்ன? கரும்பலகை, சாக்குக்கட்டி. காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும், முக்காடு போட்டால் மூலையில் அமரும். அது என்ன? பேனா. காட்டிலே கரும்புச் சோலையிலே, வீட்டிலே புதுப்பானையிலே. அது என்ன? வெல்லம். காட்டிலே சிரித்து நிற்பாள், கன்னியும் அல்ல. கைப்பட்டவுடன் துவண்டு விடுவாள். அது என்ன? தொட்டா சினிங்கி செடி. காடு மேடெல்லாம் கிடக்கும், கால் வைத்தால் குத்தும். அது என்ன? முள். காண உருவம் உண்டு, கட்டிப்பிடிக்க உடல் இல்லை. அது என்ன? புகை. காயும் காய்க்கும், பூவும் பூக்கும், ஆட இலை இல்லை. அது என்ன? கள்ளிச்செடி. காயில்லாமல் மானம் கெட்டது, கல்லில்லாமல் உணவு கெட்டது. அது என்ன? பருத்திக்காய், கல்லுப்பு. காய் என்று கண்டதுண்டு, கனி என்று தின்றதில்லை. அது என்ன?
இலவங்காய். கால் ஆறும் கப்பல் கால், கண் இரண்டும் கீரை விதை. அது என்ன? ஈ. கால் இல்லாதவன் கால் உள்ளவனை பிடித்தான். அதை பார்த்த தலையில்லாதவன் சிரித்தான். அது என்ன? பாம்பு, தவளை, நண்டு. காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்க உதவும் சங்கு. அது என்ன? சேவல். காய் காய்க்கும் பழம் பழுக்காத மரம் எது? முருங்கை மரம். விடுகதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விடுகதையை உங்க நண்பர்கள் கிட்டயும் சொல்லி மகிழுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை பின்ட்ரெஸ்ட்ல பின்தொடருங்க. அப்புறம் ஃபேஸ்புக்லயும் பின்தொடருங்க.